Hi friends, today recipe tomato rice. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ தக்காளி சோறு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்த்துடலாம். புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகா கொஞ்சம் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். பிரியாணி இலை 2, சீரகம் அரை டீஸ்பூன், ஒரு சின்ன துண்டு வந்து பட்டை, 3 ஏலக்காய், நெய் வந்து தேவையான அளவு, தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். தயிர் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன். ரைஸ் வந்து பாஸ்மதி ரைஸை வடித்து எடுத்திருக்கேன். 2 கப் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இந்த தக்காளி சோறு வந்து அப்படியே பிரியாணி மாதிரி இருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நெய் வந்து சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நெய் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கங்க. அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கங்க, சன்ஃப்ளவர் ஆயில். இப்போ நம்ம வச்சுருக்க ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே இதோட சேர்த்துடலாம். சீரகம், ஏலக்காய், பட்டை, பிரியாணி இலை இதை சேர்த்துடலாம். அடுத்து நம்ம வச்சுருக்க வெங்காயத்தை இதோட சேர்த்துடலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ வந்து வெங்காயம் வந்து வதங்கட்டும். இப்போ வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க கருவேப்பிலை, பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துடலாம். ஒன்றா சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை இதோட சேர்த்துடலாம். இப்போ இதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் அந்த தக்காளி வேகிறதுக்கு. உப்பு சேர்த்துட்டு இதை வந்து மூடி வச்சிடலாம். மூடி ஒரு 5 நிமிஷம் போட்டு வைங்க, கரெக்டாக வந்திருக்கும். இப்போ வந்து தக்காளி எல்லாமே நல்லா வெந்துருச்சு. ஸோ இப்போ லைட்டாக கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டுட்டு இப்போ இதுக்கு வந்து இதுக்கு நல்லா மசிச்சு விட்டுருங்க. இப்போ வந்து தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ தயிர் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போல் தயிர் சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க. அடுத்து மசாலா வந்து சேர்த்துடலாம். மிளகாத்தூள் வந்து நான் வந்து ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கங்க. கரம் மசாலா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போல் 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க. அந்த மசாலா வாடை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மசாலா எல்லாமே போயிடுச்சு, எண்ணெய் பச்சை வாசனை நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்க ரைஸை வந்து இதோட சேர்த்துடலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சோன்னு நெய் சேர்த்துக்கிடுவோம். நெய் வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கங்க. நெய் சேர்த்துட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க. நீங்கள் நார்மல் ரைஸ் கூட சேர்க்கலாம். நார்மல் ரைஸை விட நம்ம பாஸ்மதி அல்லது ஜீரக சம்பா இதில் ஏதாச்சும் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நான் பாஸ்மதி ரைஸில் 2-3 பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டு அதில் ஜீரகம் போட்டு அப்புறம் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிட்டேன். அப்போ தான் வந்து ஒட்டாமல் நல்லா உதிரியாக வரும். சப்போஸ் உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட்டு தெரியலை அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரைஸோடு சேர்த்துக்கிட்டு. இப்போ நான் வந்து எல்லா ரைஸையுமே சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். அடுப்பை வந்து நல்லா ஒரு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்போ தான் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நல்லா கீழே எதுவும் அடிப்பிடிக்காமல் இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதுக்கு மேலே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கங்க. அப்போ தான் வாசனையாக சூப்பராக இருக்கும். இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி சோறு ரெடி ஆயிடுச்சு. நான் இதோட முட்டை, வெங்காய சம்பளம் வச்சுருக்கேன். இதுக்கு வந்து உருளைக்கிழங்கு சிப்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். நான் ஆல்ரெடி உருளைக்கிழங்கு சிப்ஸ் வந்து எப்படி பண்ணணுன்றது வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதை சாப்பிட்டா தக்காளி சோறுனே சொல்ல மாட்டாங்க, பிரியாணி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி வந்ததுன்றதை சொல்லுங்கள். தேங்க்யூ.